சார், விஜயினுடைய பேரணியில் 39 பேர் உயிரிழந்திருக்காங்க. அந்த சோகம் வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சு சார்? ஏன்னா இதில் பெரும்பாலும் புகார் சொல்லப்படுறது யாருன்னா, காவல்துறை தான் தவறு பண்ணியிருக்கு, காவல்துறை சரியாக கையாண்டு இருந்தால் இவ்வளோ பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்காது அப்படின்லாம் சொல்கிறாங்க. முதற்கட்டமாக அதை எப்படி பார்க்குறீங்க சார்? இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு, அவரோட பிரச்சாரம் பண்ணுவதற்கு அவங்க வந்து பெர்மிஷன் கேட்டு காவல்துறைக்கு ஒரு லெட்டர் கொடுத்துருப்பாங்க. அந்த லெட்டரில் இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு இவ்வளோ நேரத்துக்கு, இந்த மணிலேருந்து இத்தனை மணிக்குள்ள ஒரு இடம் வந்து 2-3 இடத்த அங்கே மென்ஷன் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு இடம் இல்லைன்னா இன்னொரு இடமாவது கொடுங்கன்னு சொல்லி அதில் வந்து பிரச்சாரம் பண்ண போகிறோம். யார் வந்து மெயின் பிரச்சாரத்தை பண்ணதுக்கு விஜய் வராருன்னா விஜய் வராரு, எவ்வளோ கூட்டம் வரும், எவ்வளோ நேரம், எத்தனாம் தேதி, எந்த இடம், எவ்வளோ கூட்டம் எதிர்பார்க்கப்படுகிறது, இதுக்கு எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க, அனுமதி கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. காவல்துறையில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த காவல்துறையில் எந்த காவல் நிலையத்தில் கொடுத்துருக்காங்களோ, இப்போ இது மாதிரி பெரிய தலைவராக இருந்தால் எஸ்பிகிட்ட கொடுத்துருப்பாங்க. அவங்க எஸ்பி என்ன பண்ணுவாங்க, அந்த உளவுத்துறைக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க, அவங்களையும் எஸ்பி அவரே கூட அவங்கள அழைச்சிக்கிட்டு, அந்த லோக்கல் இன்ஸ்பெக்டர், லோக்கல் டிஎஸ்பி அவங்கள அழைச்சிக்கிட்டு, இவங்க குறிப்பிட்ட அந்த இடம், அந்த இடத்த போய் அவங்க இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இன்ஸ்பெக்ட் பண்ணல இவங்க எவ்வளோ பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. நமக்கும் தெரிய வரும், உளவுத்துறை மூலமாக கிட்டத்தட்ட இவ்வளோ கூட்டம் வரும் அப்படிங்கிறது தெரிய வரும். டிஜிபி கொடுத்த ப்ரெஸ் மீட்டில் 10,000 பேர் வருவாங்கன்னு தாவேக்கா தரப்பினர் சொன்னதாக அவர் சொல்கிறார். அந்த புகார் அவங்க கொடுத்த நிச்சயமாக எழுதியே கொடுத்துருப்பாங்க. அதான் எழுத்து மூலமாக நிச்சயமாக கொடுத்துருப்பாங்க, இவ்வளோ பேர் வருவாங்க, இந்த இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு இந்த இடத்துல, இல்லை இடம் அப்படின்னு சொல்லல மட்டும் 2 இடமோ 3 இடமோ அவங்க சொல்லுவாங்க. காவல்துறை வந்து அவங்க சொல்ல 3 இடத்தையும் போய் பார்ப்பாங்க. பார்த்து எந்த இடத்துல வந்து வசதியாக இருக்குது, ஈஸியாக இருக்குது, பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் இருக்குது, வரக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும், ஒரு பிரச்சனை அந்த இடத்த விட்டு அவங்க எப்படி வெளியே ஈஸியாக அவங்க எக்ஸிட் ஆகி போக முடியும் அப்படிங்கிற சூழ்நிலையை பார்ப்பாங்க. உளவுத்துறை மூலமாக எவ்வளோ பேர் வருவாங்க அப்படிங்கிறது இவங்களும் கணிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா இவங்க வந்து அதில் எந்த இடத்துல கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அதுக்கு லைசன்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. அதில் கண்டிஷன்ஸ் சொல்லியிருப்பாங்க, இத்தனாம் தேதி இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் இந்த இடத்துல நீங்கள் கேட்டபடி உங்களுக்கு அனுமதி கொடுக்கப்படுகிறது, கீழ்கண்ட நிபந்தனைகள் விதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி என்னென்ன நிபந்தனைகள் அப்படி சொல்லுவாங்க. அந்த குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே தான் நீங்கள் பண்ணணும் பிரச்சாரம்.